ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 17/8/2026 முதல் 24/8/2026 வரை ஒரு 8 நாட்கள் உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் விரத நாட்களை தாங்கி வருகிறது. அதே வழியில் இயற்கை சீற்றங்களால், விஷ ஜந்துக்களால் ஆபத்தான நாட்களையும் இந்த வாரம் தாங்கி வருகிறது. மகரம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். 17/8/2026 அன்று பஞ்சமி திதி. அன்று பார்த்தீங்கன்னா நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது நல்ல பாம்பு கண்ணுக்கு தென்பட்டா தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பு போகுது அப்படின்னு தடி எடுத்து அடித்து கொண்டுறாதீங்க. 17/8/2026 அன்று வானத்தில் கருடனை தரிசனம் செய்யுங்கள். கழுகு வானத்தில் வட்டமிட்டிங்கன்னா பார்த்து தரிசனம் செய்யுங்கள். கருடனையும் பார்க்க முடியல, நல்ல பாம்பையும் பார்க்க முடியல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களையும் நாகர் கருடனையும் தரிசனம் செய்யுங்கள். 18/8/2026 அன்று ஆவணி மாதம் 1ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் விரதம் இருக்கலாம். 21/8/2026 அன்று வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கவும். 23/8/2026 அன்று ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் விரதம் இருக்கலாம். 23/8/2026 அன்று வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டுவதற்கு வாஸ்து பூஜை செய்யக்கூடியவர்கள் அன்றைய நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகரம் ராசி என்பதற்கு இந்த வாரம் 19, 20, 22 இந்த 3 தினங்களும் அபாயம் நிறைந்த நாட்களாக உள்ளது. குறிப்பாக 19, 20 இந்த 2 தினங்கள் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள், குடும்பத்தோடு ஒரு கார் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் 19, 20 இந்த 2 தினங்களை தவிர்ப்பது நல்லது. அல்லது அன்னைக்கு டூர் போகணும், அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா ஆபத்தில்லாமல் கவனமாக சென்று கவனமாக வரணும். அருவியில் போய் குளிக்க போகக்கூடியவர்கள் ஆழமான தண்ணி உள்ள இடத்துக்கு போகக்கூடாது. படகு சவாரி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடலில் போய் நீந்திக்கிட்டே உள்ளே போகக்கூடாது. 19, 20 இந்த 2 தினங்கள் மகரம் ராசி என்பர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் மகரம் ராசிக்கு 9வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலிருந்து வாரத்தை தொடங்கி வைக்கிறார். 17/8/2026 அன்று மாலை 8 மணியிலிருந்து 10ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வருகிறார். சந்திரன் 10ஆம் இடம் வருவது சிறப்பு தான். கோச்சாரத்தில் 10ஆம் இடம் சந்திரன் வருவது சிறப்பு. இருந்தாலும் 19, 20 இந்த 2 தினங்கள் சாதகமல்ல. கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் தேள், பூரா, நண்டோகுழி, பாம்பு உங்களையோ குடும்ப நபர்களையோ வளர்ப்பு பிராணிகளையோ தீண்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 19, 20 தேதிகளில் சுற்றுலா, ஆன்மீக பயணம், வெளியில் செல்லக்கூடியவர்கள் ஆபத்தில்லாமல் சென்று வருவது நல்லது. 20ஆம் தேதி காலையிலிருந்து 22ஆம் தேதி மாலை 5 மணி வரை பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நேசமாக விருச்சிகம் ராசியிலே செல்வார். 22ஆம் தேதி மாலை 5 மணி வரை புதன் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்வார். புதன் நட்சத்திரத்திலே உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் உச்சமாக செல்கிறார். இந்த புதன் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும் போது விஷ ஜந்துக்களால் விஷக்கடிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது பாம்பு அடித்து கொள்வது, பூரானை அடிக்கிறது, தேலை அடிக்கிறது, நண்டகுழி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் உங்கள் கண்ணுக்கு தென்படும்.
விஷ ஜந்துக்களை அடிச்சும் கொள்ளுவீங்க. ஏன்னா மகரம் ராசி அன்பர்கள் பாம்பை பார்த்தா ஓடி ஓடி துரத்தி அடிப்பாங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு கீரி தான் விலங்கு. அப்போ கீரி வந்து உங்களுக்கு விலங்கினமாக இருக்கும்போது நல்ல பாம்பை கண்டா துரத்தி நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல பாம்பை வந்து துரத்தி அடிப்பாங்க. உங்கள் காட்டில் வந்து அதிகமாக வந்து விஷ ஜந்துக்கள் இருக்கும். தேள் இருக்கும், போரான் இருக்கும், பாம்பு இருக்கும், நண்டோகுழி இருக்கும். அதிகமாக வந்து தென்படக்கூடிய ஒரு நாள் வந்து 22ஆம் தேதி மாலை 5 மணி வரை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் வந்து உச்சமாக செல்கிறார். அப்போ வந்து விஷ ஜந்துக்களிடம் 22ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 22ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் கடலோரத்தில் கடல் அலைகளால் பாதிப்பு வரும் என்று பஞ்சாங்கம் சொல்கிறது. உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் தான். அப்போ வந்து நண்பர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு மது அருந்துவது, வெளியில் சுற்றுவது, பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துங்க. ஏன்னா வந்து மகர ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். உங்களுக்கு வந்து 6வது வீட்டில் தான் செவ்வாய் பகவான் செல்கிறார். அங்கே வந்து புதனுடைய வீடு. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே புதன் அஸ்தமனமாக இருக்கிறார். புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது குருவும் சந்திரனும் புதன் நட்சத்திரத்திலே செல்லும்போது நண்பர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பது, சாராயம் குடிப்பது, இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க. பணம் காசு கடனாக கொடுத்தாலும் சரி, கைமாத்தா கொடுத்தாலும் சரி, அடிதடி சண்டை தான், பிரச்சனை தான் வரும். 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் 12வது வீட்டிற்கு சந்திர பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே சந்திர பகவான் வரும்போது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து, வெளியூர் சார்ந்து நீங்களோ அல்லது குடும்ப நபர்களோ பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பண வரத்து தாராளமாக இருக்கும். அதே வழியில் பணச்செலவுகளும் தாராளமாக வரும். உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 12வது வீட்டில் இருக்கும்போது நண்பர்கள் வழியில், வாழ்க்கை துணை வழியில் பண விரயமும் 12வது வீட்டிலே சந்திர பகவான் வரும்போது 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திர பகவான் விரயங்களை ஏற்படுத்துகிறார். இந்த வாரம் மகரம் ராசி என்பதற்கு பஞ்சாங்கம் இந்த வாரத்துடைய பலன்கள் இதுதான் சொல்கிறது. இந்த வாரம் வரக்கூடிய விரதங்களை கடைபிடிங்க. தெய்வ அனுகிரகத்தின் மூலம், தெய்வ அருள் மூலம் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் தெய்வ அருள் மூலம் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.